ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வெஜ் ஈரல் கிரேவி தான் பண்ண போகிறோம். இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷன் இது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது பச்சை பயிர் வச்சு தான் பண்ணியிருக்கேன். பச்சை பயிர் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். இது நிறைய ஆன்டி ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது. ஃபைபர் கண்டென்ட், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இப்போது இதில் நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் உடனே செய்யணும்னு சொன்னால் ஒரு 1/2 hour வெந்நீரில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது தண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இதில் 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொரகொரப்பா ஓகே. இப்போ இது இந்த அளவுக்கு இருக்கா. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். இப்போது இது நல்லா நைஸ் ஆகிடுச்சு. இந்த கெட்டி பக்குவத்தில் இருந்தால் தான் நம்ம ஆவரி போட்டு எடுக்க கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை தடவி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ இது இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆவரி போட்டு எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தை வச்சாச்சு. இது அதில் வச்சு கொஞ்சம் ஆவரி போட்டு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் கூட அதிகம்தான், நல்லா வெந்துடும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? சூப்பராக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், எடுத்துடலாம் இது. இப்போது கிரேவிக்கு நான் ஒரு பெரிய 2 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு நார்மல் சைஸில் 2 தக்காளி நறுக்கியாச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தாச்சு. பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு. அடுத்து நம்ம கொஞ்சம் மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பாதாம் சேர்க்க போகிறோம். இதில் பாதாம் இல்லைன்னு சொன்னால் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் கசகசா. இது தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ நம்ம ஆவரி போட்டு வச்சோம் இல்லையா, அந்த பச்சை பயிறு எல்லாமே இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கோங்க. இது கிரேவியில் போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இப்போது கடாய் வச்சாச்சு. ஒரு 100 ml கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் மோஸ்ட் ஆஃப் எண்ணெய் திட்டமாக தான் யூஸ் பண்ணுவேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்தாச்சு. 2 ஏலக்காய், 2 லவங்கம், 2 பட்டை. இது பொரியட்டும். வெங்காயத்தை சேர்த்துடலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை எல்லாத்தையும் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுடலாம். இது கிரேவி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஈரல் ஃப்ளேவரில் செமையாக இருக்கும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்கும் போது தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ தக்காளியும் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது இது வதங்குது. இப்போ நம்ம நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் சிக்கன் பவுடராக இருக்கட்டும், இல்லைன்னா கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சப்பொடி. இது எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டு அடுத்து கிரேவியை சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் கிரேவி, இது
அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது இதில் சேர்த்துட்டு மிச்சம் அந்த ஜாரில் இருக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணலாம். சும்மா ஒரு 2 வதக்குனா போதும், ரொம்ப தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி போதும், அதுக்கு மேலே தண்ணி வேண்டாம். இப்போது இது நல்லா செட் ஆகிட்டோன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் செட் ஆகட்டும். ஓகே, இது எண்ணெய்லாம் பிரிஞ்சு கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் க்யூப் எல்லாமே சேர்த்துடலாம். க்யூப் எல்லாமே போட்டாச்சு. இது நல்லா பெரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதிலே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் கொதிச்சதுன்னா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ஒரு வெஜ் ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பராக இருக்கும், ரைஸுங்க கூட வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு சப்பாத்திக்கு இன்னும் சூப்பர் காம்பினேஷன். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பாருங்கள். ஒரு ஈரல் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு ஈரல் சாப்பிட்ற டேஸ்ட்டில். இது நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.